ஓம் ஸ்ரீ வராகி தாயே புற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்துவிட்ட இந்த வராகி அம்மா உன்னை சுற்றி இருக்க பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் சேர்க்க போகிறேன். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் உனக்கான யோகம் ஆரம்பமாக போகுது. நீ சற்றும் எதிர்பார்க்காத நம்ப முடியாத அதிசயத்தையும் இன்னைக்கே உன் வாழ்க்கையில் உன் வீட்டில் நான் நடத்தி கொடுக்கத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. இனிமே நீ கலங்கி நிற்க தேவையே இல்லாத அளவுக்கு நீ நினச்ச காரியமெல்லாம் வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் பணப்பிரச்சனைக்கும் காசு கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல முடிவை கொடுக்க போகிறேன். உனக்கான விடிவு காலமும் வந்துடுச்சு என் செல்லமே. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்க்கும்போதெல்லாம் நீ மனசார அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிற. அம்மா வராகி தாயே, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க கஷ்டத்தை போக்கணுன்ற அந்த எண்ணத்தோட என்னை வணங்கக்கூடிய உனக்கு நான் முதல்ல அருளாசிகளை கொடுக்க போகிறேன். இனிமே நானே உன்னை தேடி வந்துட்டதால உன் எதிர்காலம் மிக பிரம்மாதமாக அருமையானதாக இருக்க போகுது. அதே போல் நீ யாருக்காகலாம் பிரார்த்தனை வச்சியோ, யாருக்காகலாம் என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ, அனைவருக்கும் நான் உதவி செஞ்சு எல்லாரையுமே நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது. எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை உண்டு. யார்கிட்டையும் நீ உரிமையோடு பேசுகிறேன், உரிமையோடு நடந்துக்கிறேன்னு எல்லை மீற வேண்டாம். எந்த உன்னுடைய செயல்களிலும் ஒரு அளவுக்கு மீறி நீ எதையும் செய்ய யோசிக்காதே. ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி எல்லை மீறி போகும்போது அது நிச்சயமாக உனக்கு கண்ணீரையும் கவலைகளையும் கொடுத்துடும். யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லா விஷயங்களிலும் அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. உண்மைகள் சில நேரங்களில் தொலைஞ்சு தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது. இப்போதைக்கு நீ உண்மையாக தான் இருந்திருக்க. ஆனால் யாருமே இதுவரைக்கும் உன்னையும் புரிஞ்சுக்கல. ஆனால் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். உன்னுடைய உண்மையான நல்ல மனசையும் குணத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டிய வேலைகளை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கை உனக்கு நேசத்தையும் பாசத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஆனால் அனுபவம் மட்டும்தான் நீ யாரை நேசிக்கணும், எல்லாரையும் நம்பிடக்கூடாதுன்றதை உனக்கு கற்றுக் கொடுக்கும். மொத்தத்தில் அன்பு, பாசம், நேசம், நம்பிக்கைங்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் அதை யார் மீது எந்த அளவு வைக்கணுங்கிற அனுபவத்தை நீ கற்றுக்கணும் என் செல்லமே. உன்னுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் உன்னை யார் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, யார் உன் மேலே எந்த அளவு பாசம் வச்சுருக்காங்கன்றத உனக்கு தெரியப்படுத்தும். நீ கஷ்டமே படாத வரைக்கும் எல்லாரும் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் கஷ்டம்னு ஒன்று உனக்கு வரும்போது தான் யார் உண்மையிலேயே பாசம் காட்டி உன் கூடவே இருக்காங்க, யார் பொய்யா நடித்து உன்னை விட்டு விலகி போகிறாங்கன்ற உண்மையெல்லாம் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. கூடவே இருக்கிறதுனால அன்பு அதிகரிப்பதும் இல்லை, அல்லது தூரமாக இருக்கிறதுனால உண்மையான அன்புள்ள மனிதர்கள் பாசத்தை குறைச்சிக்க போகிறதும் இல்லை. ஏன்னா அன்பை தீர்மானிப்பது எவ்வளோ பக்கத்தில் இருக்கோம், தூரத்தில் இருக்கோன்ற இடங்கள் கிடையாது. உண்மையிலேயே அவரவர்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் தான் உண்மையான எண்ணமாக இருந்து அவர்களை நெருக்கமாகவும் தூரமாகவும் வைக்குது. உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய உணர்வுகள் எப்போதுமே யாருக்கும் கெடுதல் நினைப்பதாக இருந்தது கிடையாது. இனிமேலும் அதையே பின்பற்றி எப்போதுமே எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்திடு என் செல்லமே. வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு பிரச்சனைகளையோ சவால்களையோ சந்திக்கும் போது உன்னை சுற்றி 3 விதமான தீர்வுகளை நான் கொடுப்பேன். அதாவது என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிறது, அப்படி இல்லாட்டினா அதுக்கேற்றார் போல் உன்னை மாற்றிக்கிறது, அதுவும் இல்லைனா என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டோன்னு அதை அப்படியே விட்டு விடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை நீ மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிட்டு நடக்க வேண்டியதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சுன்னு நடந்ததையே நினச்சி மனசு உருக்குலைஞ்சு கவலைப்பட்டு போகக்கூடாது என் செல்லமே. நான் சொல்கிறத கேளு.
உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்துல, உன்னை உண்மையாக புரிஞ்சுக்காம அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி திட்டி சண்டை போட்டு கோவப்பட்டு கத்தக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இடத்துல நீ குப்பையாக இருப்பதை விட உண்மையாக உன்னை மதித்து உன் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல நீ கோபுரமாக இருப்பதை தான் இந்த வராகியமாக விரும்புகிறேன். உனக்கு பிடிச்சவங்கன்றதுக்காக அல்லது வேறு வழியே இல்லைன்ற கட்டாயத்துக்காக உன்னை மதிக்காத இடத்துல நீ காலம் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லையேன்னு செல்லமே. உன்னால் முடிஞ்சால் அவங்கள உனக்கு ஏற்றாற் போல் மாற்றிக்க பழகு. மாற்ற முடியாதுன்னு தெரியும் போது அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்பது தானே உனக்கும் அவங்களுக்கும் சரியானதாக இருக்கும். யாரையுமே பார்த்தவனே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துட வேணாம். யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பழகி பார்த்த பிறகு தான் உனக்கு தெரியும் இப்படியும் கூடவா மனிதர்கள் இருப்பாங்கன்னு. அந்த அளவுக்கு இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் பல ஆச்சரியங்களை தனக்குள்ள சுமந்துக்கிட்டு நம்ப முடியாத பல குணத்தோடும் குணாதிசயங்களோடும் வாழ்பவர்களாக இருக்காங்க. இப்படிலாம் கூடவா இருப்பாங்க, இப்படிலாம் கூடவா மனிதர்கள் செய்வாங்கன்னு நீ சொல்லக்கூடிய சில மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. இனிமேலாவது யாரையும் பார்த்தவனே இவங்க அப்படி இவங்க இப்படின்னு முடிவுக்கு வந்துடாம அவங்கக்கிட்ட பேசி பழகி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக உன் வாழ்க்கையில் கூட வச்சுக்கலாமா அல்லது அவங்கள விட்டு விலகி நிற்கலாமான்னு யோசித்து செய். உறவுகள் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனைக்குரியதாகத்தான் மாறும். அதே போல் மரியாதை கொடுத்து தான் மரியாதை பெற முடியுமே தவிர நீயாகவே போய் ஒருத்தர்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துட்டு அவங்க உனக்கு திரும்ப மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கணும்னு யோசிக்க முடியாது. எந்த விஷயமும் இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல மாறும். அதாவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவும் போது உறவுகள் நல்லா பலப்படும். அதுவே கடன் அடுத்தவங்க கிட்ட வாங்கிட்டீன்னா நாள் ஆக ஆக உனக்கு மரியாதை தேயும். அதனால் எப்போ எதை யார்கிட்ட எந்த முறையில் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கணுன்ற எண்ணமும் அளவும் உனக்கு சரியாக இருக்கட்டும் என் செல்லமே. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டுமே மற்றவங்க கிட்ட பேசி பழகு. எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும்னு காட்டிக்கிறதுல எந்த பெருமையும் இல்லை. காலப்போக்கில் நீ உனக்கு தெரிஞ்சதை மட்டுமே மற்றவங்க கிட்ட அளவாக நிதானமாக பொறுமையாக பேசும்போது அது அவர்களுக்கு உன் மீதான நம்பிக்கையும் மரியாதையும் அதிகப்படுத்தும். எல்லாமே எனக்கு தெரியும்னு எல்லா இடத்துலையும் பேசுகிறதுக்கு பதிலாக தெரியாத இடங்களில் மௌனமாகவும் தெரிஞ்சதை சிறப்பாக எடுத்து சொல்லும் குணத்தோடும் நீ இருக்கணும் என் செல்லமே. வீட்டில் உள்ளவங்கள அறிவால் அளவிடுவதும் வெளியாட்கள் கிட்ட அதிகமாக அன்பு காட்டி பாசம் இருக்கிறது போல நடந்துக்கிறதும் மிகப்பெரிய முட்டாள்தனம். வெளியில் இருக்கவங்க கிட்ட அன்பை காட்டுவதை காட்டிலும் அறிவை பயன்படுத்தணும். வீட்டில் இருக்க மனிதர்களிடம் அறிவை காட்டுவதை காட்டிலும் அன்பால் அவர்களை பயன்படுத்தணும். அன்பும் அறிவும் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னை நீயே முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் உன்னை போலவே இருப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்க முடியாது. அதனால் முதல்ல நீ உன்னை பற்றி முழுசாக சுயமாக தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா வெளியே உள்ள ஆட்களுக்கு ஏற்றாற் போல நீ நடந்து கொண்டினா அதுதான் உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கான சரியான வழியாக இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாருமே எப்போதுமே எல்லாத்தையும் சரியாக செஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சாதாரண செயல்களை கூட மிக சிறந்த முறையில் அவர்கள் செய்வார்கள் என்பது உண்மைதான். நீயும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எப்போவுமே எந்த செயலையும் சரியாக சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்திடு என் செல்லமே. வாழ்க்கை முழுவதும் நீ வாழ்கிறதுக்கு உன்னுடைய குணம் மிகவும் அவசியம். அதனால் நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழும்போது எந்த விஷயமும் எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக போகாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னதுலாம் போதும். இனிமேலாவது உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு உன் வாழ்க்கையை வாழப்பழகு. மனசை எப்போதுமே ஒரு கட்டுக்குள்ளே அடக்கி வைக்க கற்றுக்கோ. மனசுனா இங்கே அங்கே அலைபாய தான் செய்யும். அதை செய்யலாமா, இங்கே போகலாமா, அப்படி செய்யலாமான்னு பல எண்ணங்களை உனக்குள்ளே உண்டாக்கும். ஆனால் மனசை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா அது தானாகவே அடங்கி போகும்.
தவறு செய்வதும் மனம்தான். இனி தவறே செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறதும் மனசு தானே. ஒரு விஷயத்தை தப்பு செய்ய உன்னை தூண்டுவதும் மனசு தான். தப்பு செஞ்ச பிறகு நீ தப்பு செஞ்சிட்ட, இனிமேல் இதை செய்யவே கூடாதுன்னு உன்னை எச்சரிக்கை செய்வதும் உன் மனசு தான். தப்பு செஞ்சுட்டு அப்புறமா யோசிக்கிறத விட உன் மனசு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை புத்தியாலையும் யோசித்து தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்றதில் நீ உறுதியாக இருந்துவிடு. மாற்றங்களை ஏற்றுக்க பழகு. யார்கிட்டையும் போய் சண்டை போடுறதோ யாரிடமும் போய் விவாதிப்பதோ வேணாம். வாழ்க்கைங்கிறது வெறும் 100 ஆண்டுகளுக்கும் குறைவான காலமாகத்தான் இருக்குது. வாழக்கூடிய இந்த சில காலத்தில் நடப்பது நடக்கட்டும்னு அமைதியாக கடந்து போகணுமே தவிர, அது ஏன் இப்படி நடக்குது, நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு அடுத்தவங்க கிட்ட போய் சண்டை போடுவது வேண்டாமேன் செல்லமே. அமைதியாக இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்து ஒன்றுமே தெரியாத முட்டாள்னு மட்டும் நினச்சிடாத. பேசுகிற ஒன்றை விட பேசாமல் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்க தான் புத்திசாலி. அவங்க தான் எந்த நேரத்தில் எதை சரியாக செஞ்சணுமோ அதை சரியாக செஞ்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள். அதனால் அமைதியாக இருக்கிறவங்க கிட்ட தான் நீ இன்னும் கவனமாக இருக்கணும். முட்டாள்கள் தான் எப்போதுமே அடுத்தவன் செஞ்ச தவறுக்கு பழி வாங்க துடிப்பாங்க. ஆனால் புத்திசாலி எப்போவுமே அடுத்தவன் தப்பை மன்னிச்சிடுவாங்க. அதிபுத்திசாலி என்ன செய்வாங்க தெரியுமா? தவறு நடந்த இடத்துல தவறு செய்யக்கூடிய மனிதர்களிடத்திலிருந்து உடனே விலகி விடுவார்கள். இப்போது நீ சொல்லு, நீ புத்திசாலியாக மன்னிக்க போறியா அல்லது அதிபுத்திசாலியாக தப்பு செஞ்சவங்களை விட்டு விலகி போக போறியான்னு. ஒரு இடத்துல உனக்கு தேவையில்லாதவர்களோ உனக்கானதை செய்ய தகுதியற்றவர்களோ இருக்கும் இடத்துல நீ இருக்கிறத விட அங்கேருந்து விலகி நிற்கிறது தான் சரியாக இருக்கும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் போய் உன் தகுதி என்ன திறமை என்னன்னு நிரூபிக்காமல் இருப்பது தான் சிறந்த சரியான புத்திசாலித்தனமாக இருக்கும். குடும்பத்தில் நீயா நானா யார் பெருசுங்கிறது வாழ்க்கை கிடையாது. நீயும் நானும் ஒன்றா வாழ்வது தான் அழகான வாழ்க்கைக்கு அடிப்படைங்கிறத உன் துணைக்கு நான் புரிய வைக்கிறது போல நீயும் புரியவை. இதை புரிஞ்சுக்கிட்டினா உன் குடும்பத்துக்குள்ள பிரிவு என்பதே வராது. நீ வேற உன் துணை வேறங்கிறது கிடையாது. உங்களுக்குள்ள படிப்பு, பழக்க வழக்கம், நடைமுறை, வேலை செய்கிறது, அது இதுன்னு எல்லாவற்றிலும் மாறுபாடு இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாதான் அது அழகான வாழ்க்கைக்குரிய அம்சமாக இருக்கும். உன் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன, குழப்பம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதற்கான நல்ல தீர்வுகளை நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். இப்போதைக்கு கொஞ்சம் தனிமையில் இருக்க கற்றுக்கோ. தனிமை தான் உன் மனக்காயங்களுக்கெல்லாம் நல்ல மருந்தாக இருக்கும். உன் மனசில் நினைக்கிறது எல்லாம் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கு எது நல்லதோ, உனக்கு எது பிடிக்குமோ அது எல்லாத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிச்சிடுறேன் செல்லமே. எல்லாவித சூழ்நிலைகளிலும் நீ துணிவாக முடிவெடுக்கவும் தெளிவாக செயல்படணும் தான் உன் வாழ்க்கையில் புத்தம்புது வெற்றிகளை உனக்கு பரிசாக கொடுக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி மாறினாலும் நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய, தெளிவாக செயல்படுத்தக்கூடிய ஆளாக இருக்கணும். எப்போவும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னுடைய அன்பை குடும்பத்துக்கு கொடு, உன்னுடைய அறிவை நீ செய்கின்ற தொழிலுக்கு கொடு. இப்படி அன்பை குடும்பத்துக்கும் அறிவை தொழிலுக்கும் பயன்படுத்தும் போது உன் வாழ்க்கையில் நீ எப்போதுமே சந்தோஷமாக வாழ முடியும். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ நீ நினைக்கிற ஒவ்வொரு நொடியும், அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிற ஒவ்வொரு நொடியும் நீ அழகான வாழ்க்கை இழந்துக்கிட்டே இருக்கன்னு தான் அர்த்தம். எதை பற்றி யோசிக்காமல் உனக்கு பிடிச்சதை செஞ்சிட்டு இரு.